போன வாரம் ஆஃபீஸ் போயிருந்தப்ப ஒருத்தர் ரொம்ப சோர்வாக வந்து உட்காந்தார். என்னங்க ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒரு 5-6 நாள் வரிசையாக ஹாலிடேஸ் வந்துருச்சு இல்லைங்களா? நம்ம ஊரில் ஹாலிடேன்னு சொல்ல மாட்டாங்க, லீவும்பாங்க. லீவுங்கிறது நாமளாக எடுக்கிறது, ஹாலிடேங்கிறது அவங்களே விட்றது. ஆக்சுவலி அது ஹாலிடே தான். 5-6 நாள் ஹாலிடேஸ் ஒன்றா வந்துருச்சு இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு, அதுதான் வந்து ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னாரு. ஆமாம், ஆஃபீஸ் வர்றது சோர்வாக இருக்கிற அளவுக்கு இந்த ஆஃபீஸில் என்ன கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு. இல்லை அதனால் வீட்டிலன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம், தூங்கலாம், எந்திரிக்கலாம், விரும்பினதை சாப்பிட்லாம், டிவி நிகழ்ச்சி பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கு வந்தால் இங்கே உட்காந்து ஃபைலெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? அது ஒரு கஷ்டம் தானே அப்படின்னாரு. சரி, உங்களுக்கு நீங்கள் வந்து இந்தியாவை நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அன்றைக்கெலாம் கொடி இந்த இடத்துல குத்திட்டு எடுக்கவே மாட்டேன் தெரியுங்களா நான் அப்படின்னாரு. அப்படிங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொடி இங்கே குத்துனா தேசபக்தி அதோடு முடிஞ்சிருதா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? கொடி நாள் அன்னைக்கு நான் வந்து 1000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் தெரியுமா? அப்படியா? அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் கொடி நாள் எதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு தெரியுமா? என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? கொடி நாள்ங்கிறது நம்முடைய அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் வெல்ஃபேருக்காக தானே கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். இந்த எல்லையில் இருக்கிறவங்களாம் எந்த மனநிலையோடு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. இல்லை, எங்களுக்கு வந்து சிவில் சர்வீசஸ் ட்ரைனிங் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுக்கும்போது ஆர்மி அட்டாச்மெண்ட்டுன்னு உண்டு. அந்த ஆர்மி அட்டாச்மெண்ட்டில் இந்த பார்டர் ஏரியாஸில் போய் நாங்கள் ஒரு 15 நாள் தங்கி அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி எல்லையை பாதுகாக்காங்கன்னு நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். அப்படியா? சரி சரி சொல்லுங்கள் எப்படி? அதாவது நமக்கும் பாகிஸ்தான் பார்டர்லேயும் இருக்கிற இடங்களில் பனி மூட்டை இருக்கும். ஏன்னா உயர்ந்த மலைகள். அந்த பனி மூட்டத்தில் இன்றைக்கி ஒரு ஆள் சென்ட்ரி போய் நிற்கிறாருன்னா இன்றைக்கி அந்த சென்ட்ரி போய் நின்று 12 மணி நேரம் நின்ன பிறகு இன்னொரு சென்ட்ரி போய் அவரை விடுவிப்பார், ரிலீஸ் பண்ணுவார். அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா சார்? நிற்பாரா? ஆமாம், இப்படி வரிசையாக நிற்பாங்க. இந்த ஆள் போய் அவரை ரிலீவ் பண்ணணும். அவர் ரிலீவ் பண்ண பிறகு தான் அவர் வந்து ரெஸ்ட் எடுப்பார் கேம்பில். இவர் வந்து துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த பணியில் பாதுகாக்கணும். எதிரி யாராவது தெரிஞ்சால் இந்த பக்கம் வந்தால் சுட்டுருவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த பணியில் முகமே தெரியாது. அப்படியா? ஆமாம். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து போகும்போதே அந்த பணியில் முகம் தெரியாதனால பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்னோஃபால் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தாங்கன்னா இந்த பாஸ்வேர்டு இவருக்கும் அவருக்கும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதாவது அன்னைக்கு ஒரு பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே போனால் தான் அவங்க சுடாமல் இருப்பாங்க. சப்போஸ் பாஸ்வேர்டை சொல்லாமல் போயிட்டா சுட்டுருவாங்க. அவன் நம்ம படை வீரனாக இருந்தாலும் உயிர் போக வேண்டியதுதான். அதனால் இங்கேருந்து வரும்போது அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்த உடனேயே அந்த பாஸ்வேர்டை சொல்லிட்டு போய் நிற்கணும். அவங்க அதுக்கப்புறம் ரிலீவ் பண்ணி விடுவாங்க. அதனால் அடுத்தவங்க வந்து ரிலீவ் பண்ணுற வரைக்கும் அந்த பாஸ்வேர்டை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களே, அந்த மாதிரி உழைக்கிறவங்களால தானே நாம் இங்கே நிம்மதியாக இருக்க முடியுது. ஆமாம் சார், அது உண்மைதான். அப்படி அவங்கெல்லாம் கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஆஃபீஸ் வர்றதே கஷ்டமாக இருக்கா? இந்த ஆஃபீஸில் என்ன பிரச்சனை? 11 ஆச்சுன்னா நீங்கள் ஜாலியாக ஒரு டீ சாப்பிட்றீங்க, 1:30 மணி ஆனால் சாப்பிட்றீங்க, 5:45 ஆகிறத 5 மணியிலேருந்தே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் சொல்லுங்கள். சார் உண்மையிலே கஷ்டமாக தான் சார் இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், இதை பாருங்கள், நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் நாம் வாங்குகிற சம்பளத்தை விட கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஏன் நம்ம அரசாங்கத்தில் எடுத்துக்கோங்க, அரசாங்கத்தில் எவ்வளோ கடுமையாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க தெரியுமா? அப்படியா சார்? ஆமாம். நைனேஷ் தவேன்னு ஒருத்தர் குஜராத்தில் நான் போனப்போ சந்தித்தேன் எலெக்ஷன் டியூட்டியில். அவர் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பூகம்பம், அதற்கான நிவாரண பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை வந்து அந்த பணிகள்லாம் செஞ்ச பிறகு ஒரு நாள் எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கும்போது அவரை காமிச்சு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நம்ம ஊருக்காரர் தான், தென்னரசுன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவர் பாருங்கள் சார் அப்படின்னாரு. பார்த்தேன், என்னங்க விசேஷம் அப்படின்னேன். அவர் போன பிறகு சொன்னார், சார் இவர் பூகம்பத்தில் நிவாரண பணிகள்லாம் ஆற்றினார் சார். எல்லாம் தானே ஆற்றிருப்பீங்க, எல்லாம் ஆற்றுனதில் விசேஷம் இல்லை சார், இவர் ஆற்றுனதில் விசேஷம் என்ன, இவருடைய சொந்த அப்பாவும் பையனுமே பூகம்பத்தில் சிக்கிக்கிட்டாங்க சார். ஆனால் அவங்க செத்து போன ஈமக்கிரியைக்கு கூட போகாமல் இங்கே நிவாரண பணியை செஞ்சார் சார்.
அதான் சார் இவருடைய மேன்மை. இவர் மாதிரி நிறைய பேர் செஞ்சாங்க தெரியுமா? நிறைய அரசாங்க அலுவலர்களுடைய குடும்பங்கள்ல ஒருத்தர் 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க நிவாரண பணியை செஞ்சாங்களே ஒழிய ஈமச்சடங்குகளுக்கு போகல சார். அந்த மாதிரி ஆளுங்களாம் இங்க இருக்காங்க அப்படின்னு நான் அசந்து போயிட்டேன். அப்படிப்பட்ட அரசு அலுவலர்கள் இருக்காங்க தெரியுமா? நமக்கு ஆபீஸ் வந்து வேலை செய்யறதுல என்ன தயக்கம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்னுடைய நண்பர், உண்மைதான் சார், இனிமேல் நான் ஆஃபீஸ் வர்றது மகிழ்ச்சியாக வரேன் அப்படின்னா, ஆஃபீஸுக்கு வரும்போது மகிழ்ச்சியாக வாங்க, ஆஃபீஸ்லேருந்து திரும்பும்போது திருப்தியாக போங்க, அதுதான் ஒரு நல்ல அலுவலருக்கான அடையாளம் என்று சொன்னேன். நாமும் அலுவலகம் வருகிற போதும், கல்லூரி வருகிற போதும், பள்ளிக்கு வருகிற போதும், பணிக்கு வருகிற போதும் மகிழ்ச்சியோடு வருவோம். நல்ல செயலை செய்ய போகிறோம் என்கிற எண்ணத்தோடு வருவோம். திரும்பி போகிற போது இன்று ஒரு நல்ல பணியை செய்தோம் என்கிற திருப்தியோடு திரும்பி போவோம். அதுதான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். நன்றி, வணக்கம்.